குடல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதை பார்த்ததும் பாஸ்தா மாதிரி இருக்குன்னு நினைச்சவங்களா யாரு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போறோம். 2 டீஸ்பூன் எண்ணெயில 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 கல்பாசி, பாதி அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு. இது கூட ஒரு விரல் சைஸ் இஞ்சி, 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையை வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 4 பத்து தேங்காவை துருவி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நல்லா சுத்தம் பண்ண குடலை இந்த மாதிரி மஞ்சள் போட்ட தண்ணியில ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு பிரஷர் குக்கர்ல ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பச்சை மிளகாய், தூளை கட் பண்ண ஒரு வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 4 டீஸ்பூன் குழம்பு தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற குடலை உள்ள சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃபிளேம்ல மசாலாவோட நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ இதுல அரைச்ச மசாலாவும் கூட 1.5 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. நிறைய தண்ணி ஊத்துனீங்கன்னா வெயிட்ல விசில் வரும்போது நிறைய தண்ணி வெளியில ரிலீஸ் ஆயிடும். இப்போ இதுல கொஞ்சமா கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நம்ம 10 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். 10 விசிலுக்கு மினிமம் நீங்க வேக விட்டீங்கன்னா தான் நல்லா பஞ்சு பஞ்சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி நான் ஓபன் பண்ணும்போது எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்க சாதத்தோட சாப்பிட்றதா இருந்தா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். நான் இட்லியோட சாப்பிட போறதுனால இன்னும் 1.5 கப் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்க்கறதா இருந்தா சுடு தண்ணி தான் சேர்த்துக்கணும். ஃபைனலி கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து இறக்குனீங்கன்னா கம கமன்னு குடல் குழம்பு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.